நாங்கள் தாமரைக்கு பைசா வாங்கி கொடுக்க சொல்லி அதில் அக்ரிமெண்ட்லேயே போட்டு கொடுத்தது என்னன்னா, அதில் அந்த குளத்தில் இருக்க தாமரையை முழுமையாக அகற்றதுக்கு தான் அங்கேருந்து காசு வாங்கணுமே தவிர நம்ம கோயிலுக்காண்டி அந்த பணம் கொடுத்ததில்லை. டொனேஷன் கொடுத்தாங்க, அது 50,000 ரூபா தனியாக டொனேஷனும் 2 லட்சம் ரூபா தாமரையை அகற்றுறதுக்குன்னு கொடுத்தது. திரும்பியும் அந்த பணம் திரும்பியும் வாங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம். ஆனால் அந்த தாமரை மட்டும் எதுவுமே அகற்றப்படலை. அது எதனால அந்த பணம் எங்கே போச்சு? எங்களுக்கு தாமரையை குளத்துலேருந்து அகற்றிட்டாங்க. எங்கள் பைசா வாங்கினது சரிதான். இப்போ தாமரையை வித்தூரி ரொம்ப ஃபுல்லாக குளத்து ஃபுல்லாக ஆக்கிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஏதோ அப்போ அது என்ன விற்கலாங்கிறக்காண்டி நீங்கள் அதை வித்தூரி பங்குலேருந்து ஏதோ இது பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அதாவது நம்ம விக்டர் நவாஸ் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு எப்போ இதில் ஒரு புது கோயில் கட்டணும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்ப்பா இது கேட்குறதுப்பா ஆகுமா? இது கேட்குறது இது இல்லை, நாங்கள் அடிச்சு விடலையே, நாங்கள் லெட்டர் பேங்கில் கேட்கலையே, நாங்கள் கொடுக்கவே இல்லை. உங்கள்கிட்ட தயவுசெய்து இப்போ நீங்கள் அவங்க பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதாவது தயவுசெய்து கேளுங்க, யாரும் கொடுக்கல. முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன், கோயில் இடிக்க வேண்டிய எந்த தீர்மானம் பண்ணவில்லை, புது கோயில் கட்ட வேண்டும் என்று எந்த தீர்மானம் பண்ணவில்லை. மூன்றாவது ஒரு நபர் கூறினார் டிரான்ஸ்பேரன்சி இல்லை என்று. டிரான்ஸ்பேரன்சி இருக்கிறது. ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்தின் முடிவும் அன்பியங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கடந்த ஒரு மாசமாட்டு நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதாவது கோயிலை உடைச்சி கட்டணும், அதுக்கு ஒரு கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் ஒன்று ஒரு நமக்கு அபிஷியலா வரல, வாட்ஸ்அப்ல தான் வந்து அந்த நோட்டீஸ்ல பார்த்தாங்க பல கருத்துகள் இருக்கு. எல்லா கருத்துமே என்ன சொல்லியிருக்குன்னா, கடைசியா கோயிலை உடைச்சி கட்டணும், கூரையை மாத்தலாம், கூரையை மாத்தினா நமக்கு அந்தஸ்துக்கு சரிபடாது, சோரை மாத்தணும், சோரை மாத்தினா அது நம்ம கோயில் அமைப்பை மாத்திரும், அதனால எப்படியாவது நம்ம கோயிலை உடைச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை கொண்டு வந்து இதுக்கு கருத்து கேட்கணும்னு சொல்லி கொண்டு வந்து, அது உண்மையா பொய்யா? சிலர் சொல்றாங்க அது ஒரு ரூமர், அப்படி ஒரு இதே கிடையாதுங்கிறாங்க. அப்படி சிலர் வந்து உண்மையிலே இந்த கோயிலை உடைச்சு கட்டணும்னு விரும்பினாக்கி இந்த கூரையை தான் சொல்றாங்க, கூரை வீக்கா இருக்கு இந்த ரூஃப், அதனால மாத்தணும்ட்டு. நிறைய கோயில்கள்ல என்ன செய்திருக்காங்கன்னா, அவங்க கோயிலை உடைச்சு கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு டேமேஜை உண்டாக்கிடுறாங்க. அதாவது சில திட்டமிட்டு அந்த கோயில்கள்ல ஒரு டேமேஜை உண்டாக்கி, இப்போ ஒரு உதாரணமா மரங்குடி இருப்பு, இப்படி சில கோயில்கள்ல அப்படி ஒரு உண்டாக்கிடுறாங்க. இப்போ இந்த கோயிலை உடைச்சு கட்டணும்னு விரும்புறவங்க இந்த கூரைக்கு ஒரு டேமேஜை உண்டாக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது கேரண்டி உண்டா? ஏன்னா அது வந்து ஒரு பேர் அடிபடுவு. அப்போ வந்து இந்த கூரையை வந்து ஒரு இடத்துல ஒரு கடப்பாறை வச்சு ராத்திரி குத்தி விட்டுதான் போதும், கோயில் டேமேஜ் ஆகிட்டு இன்னைக்கு கோயில என்னால உடைச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது யார் அந்த உண்டாக்குனது? அதாவது கோயிலை உடைச்சு கட்டணுங்கிற ஒரு பேரை எடுத்தது யார்? ஏன்னா ஒரு அழகான கோயில், தர அழகா இருக்கு, சுவர் அழகா இருக்கு, கூரை அழகா இருக்கு, ஒரு இடமும் வெடிப்பு இல்லை, இடிஞ்சு விழுந்துரும் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, இட வசதிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் தாராளமா இடம் இருக்கு. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில யார் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த ஆள் இதே கருத்தை முன்னுக்கு கொண்டு போய் கோயில் கூரையை ஒரு டேமேஜ் ஆக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அப்போ அதனால வந்து இந்த கருத்தை கொண்டு வந்தது யாரு? இது உண்மையிலே இப்படி ஒரு கருத்து வந்துதா இல்ல அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? யாரோ சொன்னாங்க புதுசா கட்டினா நல்லா இருக்கும், புதுசா பொண்ணு கட்டினா நல்லா தான் இருக்கும், கட்ட முடியும், அது எதனாலங்கிறதே தெரியணும். அது இது ஒரு பெரிய கருத்து. அதாவது உண்மையிலே இது வந்து யாரோ கை தட்டிட்டு போறதுக்கு இல்ல. இந்த கோயில ஒரு கூறிய டேமேஜ் உண்டாக்கிட்டு கோயில் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்க மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு? கோயிலுக்கு இப்ப நம்ம வந்து காலையில வேலைக்கு போயிடுவோம், ஒவ்வொருத்தரும் அவரோட வேலையை பார்த்து போயிடுவாங்க, கோயிலே சுற்றி வரக்கூடியவங்க இருக்காங்க. ராத்திரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கடப்பாறை எடுத்து வந்து அஸ்பெஸ்டாஸ் 2 போடு போட்டா முடிஞ்சு போச்சு. அதனால இது என்ன நிலைமையில இருக்கு, இதை பத்தி பங்கு நிர்வாகம் ஒரு தெளிவான ஒரு கருத்து சொன்னா நல்லா இருக்கும். இங்க நடந்திருக்க வந்து ரோமர் கிடையாது, எல்லாமே பக்காவா நடந்திருக்கு, பிளான் பண்ணி செய்திருக்கு. மெட்ராஸ்ல இருந்து மணி கான்ட்ராக்ட் வந்து கோயில அளந்திருக்காரு. மனசுலா ஒரு வீட்டுக்கு 50,000 போடணுமா 30,000 போடணுமான்னு அன்பியத்துல கேட்க சொல்லியிருந்து, எங்க அன்பியத்துல கேட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி ரோமர் கிடையாது, உண்மையாட்டு எல்லாம் நடந்தது. இதுக்குள்ள விளக்கங்களை எல்லாம் கரெக்டா சொல்லணும். ஒரே லட்சக்கணக்கில் வேலை செய்யறதுக்கு கேட்கல எடுக்கலன்னு இருந்தது. இப்ப கோடிக்கணக்கில் வேலை செய்யறதுக்கு கேட்கணுமா வேண்டாமா? ஒரு ஆள் ஒரு தப்பு செய்தா அந்த தப்பை நம்ம திருப்பி செய்யக்கூடாது. அவன் செய்தான் அன்னைக்கு செய்திருந்து இன்னைக்கு நாங்க கோயில எடுப்போம் என்ன அர்த்தம்?
அதுக்கு விளக்கம் தருங்க. கடையை விட்டு இறங்க முடியும். கான்ட்ராக்ட் வந்து அளந்திருக்காரு, எஸ்டிமேட் போட்டிருக்கு, இவ்வளவு செலவாகும். யார்கிட்ட கேட்டு செய்தது? அதான் அதுக்காக பதில் சொல்லிட்டு பதில் சொல்லணும்ல. அவருக்கு சொன்ன ரோபர் கிடையாது. ஏன்னா வேற எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு, ஒப்புதல் வாங்க இருக்கு. வேணுமா வேண்டாமா, எஸ்ஆர்னோ, வேற எந்த கருத்தும் அதுல சொல்லக்கூடாது. அப்படி இதுல பங்கு பெறவில் இருக்கவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் முட்டாளின்னு நினைக்கப்படாது. ஊர்லயும் ஆட்கள் இருக்கு, ஊர் மக்கள்கிட்ட தான் வாங்கி நம்ம எல்லாம் செய்யணும். நம்ம ஊர்ல கோயில உடச்சிக்கிட்டு கோயில உடச்சு புதுசா கோயில் எடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க தேவையில்லை, நம்ம ஊருக்கு போய் தாராம போதும். மேல ஊரே மட்டும் மாத்திடுது. இது சம்பந்தமான கருத்துக்கள் இருந்தால் அதை எல்லாம் பேசலாம். வாய்ப்பு கிடையாது. கடந்த ஒரு மாசம் மட்டும் நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதாவது கோயிலை உடைச்சி கட்டணும், அதுக்கு ஒரு கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் வந்து நமக்கு அபிஷியலா வரல, வாட்ஸ்அப்ல தான் வந்து அந்த நோட்டீஸ்ல பார்த்தாங்க பல கருத்துகள் இருக்கு. எல்லா கருத்துலையும் என்ன சொல்லியிருக்கா, கடைசியா கோயிலை உடைச்சி கட்டணும், கூரையை மாத்தலாம் நமக்கு அந்தஸ்துக்கு சரிப்படாது, சோரை மாத்தணும் அது நம்ம கோயில் அமைப்பை மாத்திரும், அதனால எப்படியாவது நம்ம கோயிலை உடைச்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை கொண்டு வந்து இதுக்கு கருத்து கேட்கணும்னு சொல்லி கொண்டு வந்து அது உண்மையா பொய்யா சிலர் சொல்றாங்க அது ஒரு ரூமர், அப்படி ஒரு இதே கிடையாதுங்கிறாங்க. அப்படி சிலர் வந்து உண்மையிலே இந்த கோயிலை உடைச்சிக்கணும்னு விரும்பினாங்க. இந்த கூரை தான் சொல்றாங்க, கூரை லீக்கா இருக்கு, இந்த ரூஃப் அதனால மாத்தணும். நிறைய கோயில்கள் என்ன செய்திருக்காங்கன்னா அவங்க கோயிலை உடைச்சி கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு டேமேஜை உண்டாக்கிடுறாங்க. அதாவது சில திட்டமிட்டு அந்த கோயில்கள் ஒரு டேமேஜை உண்டாக்கி ஒரு மரபுடி இருப்பு சில கோயில்கள் எல்லாம் உண்டாக்குறாங்க. இப்ப இந்த கோயிலை உடைச்சிக்கணும்னு விரும்புறவங்க இந்த கூரைக்கு ஒரு டேமேஜை உண்டாக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் கேரண்டி உண்டா? ஏன்னா அது வந்து ஒரு பேர் அடிபடுது. அப்ப வந்து இந்த கூரையை வந்து ஒரு இடத்துல ஒரு கடப்பாறை வச்சு ராட்டி குச்சிவிட்டுதான் போகும், கோயில் எல்லாரும் உடைச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது யார் வந்து உண்டாக்குனது, அதாவது கோயிலை உடைச்சு கட்டணுங்கிற ஒரு பேரை எடுத்து, ஏன்னா ஒரு அழகான கோயில், தர அழகா இருக்கு, சோறு அழகா இருக்கு, கூரை அழகா இருக்கு, ஒரு இடம் வெடிப்பு இல்லை, இடிஞ்சு விழுந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை, இட வசதிக்கு ஞாயிற்றுக்கிழமை தாராளமா இடம் இருக்கு. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில யார் இப்ப திட்டத்தை கொண்டு வந்தது, எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த ஆள் இதே கருத்தை முன்னுக்கு கொண்டு போய் கோயில் கூரையை ஒரு டேமேஜ் ஆகாதுங்கிறது என்ன கேரண்டி இருக்கு? அப்ப அதனால வந்து இந்த கருத்தை கொண்டு வந்தது யாரு? இது உண்மையிலே இப்படி ஒரு கருத்து வந்ததா இல்ல அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? யாரும் சொன்னாங்க புதுசா கட்டினா நல்லா இருக்கும், புதுசா பொண்ணு கட்டினா நல்லா இருக்கும், கட்ட முடியும். அது எதனால தெரியும், அது இது ஒரு பெரிய கருத்து. அதாவது உண்மையிலே இது வந்து யாரும் கைத்தறிட்டு போறதில்லை. இந்த கோயில ஒரு கூறிய டேமேஜ் உண்டாக்கிட்டு கோயில் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்க மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு? கோயிலுக்கு இப்ப நம்ம வந்து காலையில் போயிடுவோம், ஒவ்வொருத்தரும் அவரோட வேலையை பார்த்து போயிடுவாங்க, கோயிலையும் சுற்றி வரக்கூடியவங்க இருக்காங்க. ராத்திரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கடப்பாறை எடுத்து போட்டு அதனால இது என்ன நிலைமையில இருக்கு, இதை பத்தி பங்கு நிர்வாகம் ஒரு தெளிவான ஒரு கருத்து சொன்னா நல்லா இருக்கும். சில பேர் டோக்கன் கொடுக்கக்கூடாது, இங்க பணம் கொடுத்துட்டு அப்படியே போய் வாங்கலாம்னாங்க. ஆனா டோக்கன் கொடுப்போமா? டோக்கன் கொடுத்தா கொஞ்சம் ரெகுலரா இருக்கும். டோக்கனை கொடுப்போமா? ஓகே, டோக்கனை கொடுப்போம். ஒரு கோடிக்கு 50 ரூபாய். அப்போ அந்த குழு 24 பேர் இருக்கிறாங்க. முதல்ல 50 ரூபாய் டோக்கன் கொடுக்கப்படும். டைம் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு ஆரம்பிக்கும். 2 மணி டைம் வந்து 2 மணி. 2 மணில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கும். 2 மணில இருந்து 6 மணி. அது 24 பேர் இருக்காங்க.
ஒன்று மிஸ்டர் மணி, புருஷாலங்காரம், சேகர், மலையப்பன், அல்போன்ஸ், செபாஸ்டியன் வாஸ்கர், அலெக்சாண்டர் எம்பரர், சைமன் ஜான் மவுண்ட், கேஜே மார்டி, எட்வர்ட் ஜான், ரஸ்கின், ரவிச்சந்திரன், செலஸ்டின், பால் வீர். பெண்களில் ஜார்ஜ் மலர்படி, பூத் தரசம்மான், சுசை கீதா, ஜோசபின், நிர்மலா, சகாயம், கவிதா, செல்வராணி, ரூபா, மலர்விழி. இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அதாவது ஜோசபின், சகாயம், செல்வராணி இவங்க எல்லாருமே இந்த பாசங்களுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் தான் அங்கே கொடி மாற்றிட்டு இருக்கோம். மன்னிக்கவும். ஓகே. சரி கொஞ்சம் கொண்டு போனது சீனி பாண்டியன் அவர்கள். அப்போ இப்போ என்னன்னா நம்ம கூட ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கொட்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதை தவிர்த்தோம். இப்போ தலைவர்கள் ஒவ்வொரு கொட்டேஷனும் ஓப்பன் பண்ணி யாருக்கு எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு தீர்மானிப்பாங்க. முதல்ல ஸ்பீக்கர் செட்டு போங்க. ஒரு குழு போட்டதுனால அதை மட்டும் சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம டெண்டர் போயிடும். அதில் கொடி மாற்று கூட கடந்த ஆண்டு வந்து அதே கூட அதில் 2 பேர் இல்லை, செல்வராணி மலர்விழி இல்லை, அதில் 2 பேர் சேர்ந்தாங்க, சிவி பாண்டியன், ரோஸ்லி. அந்த குழு 24 நபர்கள். மணி, புருஷாலங்காரம், சேகர், மலையப்பன், அல்போன்ஸ், செபாஸ்டியன் வாஸ்கர், அலெக்சாண்டர் எம்பரர், சைமன் ஜான் மவுண்ட், மார்டின், எட்வர்ட் ஜான், ரஸ்கின், ரவிச்சந்திரன், செலஸ்டின், வால்வின், ஜார்ஜ் மலர்படி, தரசமாட், சுசை கீதா, ஜோஸ்பின், நிர்மலா, சகாயம், கவிதா, ரூபா, சிவி பாண்டியன், ரோஸ்லி. கொடி மாற்று. இப்போ நம்ம திருவிழாவுக்கு உள்ள டெண்டர் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். உள்ள டெண்டர் எடுக்கிறோம். 3 பேர் டெண்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஊர்ல இல்லைங்க, நம்ம என்ன முடியும்? ஆளு இன்ட்ரெஸ்டே வரணும்ல, அதே ஆள் இருக்குங்க. வேற ஆளு நீங்களே இருந்துகிட்ட எப்படி வருவாங்க? அப்படி வச்சுக்கிட்டே குழு சேர்த்தா எப்படி வருவாங்க? ஒரு முட்டாள்தனமான குழு சேர்த்தால அப்படியே பணத்தை வாசிச்சு எடுக்கிறீங்க. அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. காலகாலமாக அந்த குழு அப்படியே வச்சுட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு அந்த குழு பணத்தை வாசிக்கிறாங்க. புதுசாக இதெல்லாம் அதான் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 5,20,000 கோட் பண்ணிருக்காங்க. எம்எஸ்ஆர் சவுண்ட் சர்வீஸ் 5,20,000 கோட் பண்ணிருக்காங்க. ராஜா சவுண்ட்ஸ் பிரான்சிஸ் சேவியர் ராஜா சவுண்ட்ஸ் வந்து 5,21,000 கோட் பண்ணிருக்காங்க. 5,21,000 கோட் பண்ணிருக்காங்க. ராஜா எம்எஸ் ராஜா எம்எஸ் ராஜா கீழே இறங்கி வந்தாங்க. அவன் தான் ராஜா தான் வரும். ராஜா சவுண்ட்ஸ் தான் எம்எஸ் ராஜா பால்ஜிதோ இது 7 போட்டிருப்பாங்க. சீரியா சவுண்ட்ஸ் அவங்க வந்து 5,40,000 திரு ராபின் சீரியா சவுண்ட்ஸ் 5,40,000 கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம 3 கோட்டைக்கு வந்திருக்கு. சீரியா சவுண்ட்ஸ் 5,40,000 கோட் பண்ணியிருக்காங்க. ராஜா சவுண்ட்ஸ் 5,21,000 கோட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ஆர் சவுண்ட்ஸ் 5,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுல குறைஞ்ச கொட்டேஷன் கோட் பண்ணியிருக்கிறது ராஜா சவுண்ட்ஸ் 5,21,000. ராஜா மேலே மண்டபத்துக்கு மேலே மொத்தம் 1000 டியூப்லைட் வரை 25 அடிக்கு ஒரு வீதம் பொருத்தப்பட வேண்டும். டியூப்லைட்கள் மொத்த தேவையான கம்புடன் நடுவது ஒளிவனாத்தான் போர்ப்போம். பேரட் தெருக்களில் 1ஆம்
திருவிழா முதல் இரு பக்கமும் டியூப் லைட்டுகளுடன் மற்றும் தொடர் சீரியல்களும் ஒளிர வேண்டும். திருமூலர் நகர் சாலையில் தெப்பக்குளம் முதல் வடக்கே தண்ணி தொட்டி வரை, ஞானம் நகர், பாத்மா நகர் மற்றும் இந்திரா நகர் ஆலயம் வரை, கீழ பஸ் ஸ்டாண்ட் முதல் அரசு மருத்துவமனை, பாலுகாபுசடி முதல் சைவரியார் ஆலயம் வடக்கட்டம் மற்றும் மங்கம்மாள் சாலையில் கடைசி வீடு வரை, புனித பாத்திமா மாதாபுரியிலிருந்து வடக்கே வேளாங்கண்ணி கல்வி வரை டியூப் லைட்டுகளுடன் சீரியல் லைட்டுகளும் ரதவீதி போன்று ஒளிர வேண்டும். கீழ பஸ் ஸ்டாண்ட் முதல் நடுத்தரு வரை இருபக்கமும் டியூப் லைட்டுகளுடன் சீரியல் லைட்டுகளும் ரதவீதி போன்று ஒளிர வேண்டும். ஆலயம் முதல் மீன்கடை வரை மீன்கடையிலிருந்து மேற்காக பாலம் கல்கு வரையும், கல்கிருந்து தெற்கே திரு பிளேனியின் அதுல எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா அந்த செஞ்சால அவங்க நேர்த்தி நடத்தவே வைக்கணுமா, இல்ல அதுக்குள்ள கரண்ட் செலவுக்கு அவங்க பைசா கேட்டா நம்ம நேர்த்தி நடத்தவே கொடுக்கணுமா? கொடுத்துட்டுதான் இருக்கு. ஆமா, அது வரணும். அவங்க எங்க கரண்ட் அடிக்காம என்ன அடிக்கிறது அது கிடையாது. இது நம்ம கரண்ட் தான் ஓடுறதுலே தெரியும். ஆனா அவங்க பைசா வாங்குவாங்க, அதுக்கும் பைசா வாங்கிருக்கு. ஆமா, அந்த பணங்கள் இப்ப வாங்கப்படுமா இல்ல அது ஒப்பந்ததாரர் வாங்கி போயிருமா அது தெரியாது. என்ன பண்ணு என்ன சொல்றேன், இந்த பூ அலங்காரம் பைசா வாங்கல 2000 3000 இப்படி வாங்குறோம். அந்த பணம் முழுவதுக்கும் பூ வாங்குறது மனசாச்சா. இப்ப 30,000 வச்சிருக்கீங்கன்னா அது 20,000 பூ வாங்கும், இல்ல 12,000 ரூபாய்க்கு வாங்கும், 12,000 லாபம். தப்பா சொல்ல பைசா இதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்ல. அதுல மீதி வரும் பைசா இல்லைன்னு சொல்றது இல்ல. கழித வருஷத்துல கணக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பேப்பர்ல எடுத்து பார்க்க தெரியும். வாங்கினா அது மொத்தமா பூ வாங்க முடியுமா? வாங்கலா இல்ல அடையாளம் படுத்தி வாங்கி படுத்துடா படுத்திதான் வாங்கியிருக்கு. அதுக்காக நம்ம ஒரு குறைஞ்ச அளவு வாங்க மாட்டோம், அதிகமாக வாங்க மாட்டோம். தேவையான அளவு நம்ம வாங்குவோம். சில நேரத்தில் 5000 கிடைச்சிருக்கோம், நம்ம 6000 ரூபாய் வாங்குவோம். சில நேரத்தில் 6000 கிடைச்சிருக்கோம், நம்ம 3000 வாங்குவோம். ரெண்டாவது வந்து மெயின் ரோட்ல நமக்கு வந்து ஆட்சி எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆட்சி போனது வந்து கைவேசியும் போலீஸையும் பிரிச்சு வாங்குறது பெரிய மேட்டர் கிடையாது. அதை வாங்கலாம், ஏன்னா நானே வாங்கி தரேன். அதனால ஒன்றும் திருவிழா 10 விழா திருவிழா அந்தோனியார் பெருவிழா இதுக்கு வந்து நம்ம வந்து ரோட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து எந்த சிம்பலும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எந்த பிரோஜனம் கிடையாது. அதனால 2 ஆர்ச்சி, ஒண்ணு மேக்க ஒண்ணு கிழக்க, ஒரு சூப்பர் 2 ஆர்ச்சி போடுங்க. ஹைவேஸ் பெர்மிஷன் நம்ம பார்த்துக்கலாம், போலீஸையும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பைசா என்ன இருந்தா கொடுங்க, அதனால ஒன்றும் மக்கள் எல்லாரும் வரணும்னா இது பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த டெண்டருக்கு அவங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, மக்கள் இப்போ எல்லாரும் வரணும்னா நம்ம ஆட்சி போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆட்சி போடணும். அது கூட தைரியம்னா நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட் தானா? இப்போ நீங்க 2 மணிக்கு வச்சேன்னா ஆண்ட்ராய்ட் அப்படி சொல்லலாம். எப்போ 2 மணி தானே டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க கேட்டு அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணது
நோயாளிகளை தொந்தரவு பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம அதை மானிட்டர் பண்ண முடியும், அடுத்த போட முடியும். இல்லைன்னா கடைசி நேரத்தில் அவர் செய்வாரு, அவர் செய்யறதா வேலை. ஏன்னா நமக்கு டைம் ஆசையே இருக்க. ஊருக்காரன்னா ஊருக்காரருக்கு இருந்து செய்யறது ஒழிய மற்றபடி கிடையாது. அதனால அப்படி ஒரு கருத்து இருந்தா சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழுவுமே நம்ம கடந்த குழு வாசிக்கிறோம். புதுசா எழுதாம கேட்டு நீங்க சொல்றதா முடிவு எடுங்க. அதாவது குழு எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குழுவையும் நீங்க தன்னார்வமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் முடிச்சு. அதுக்காக என்ன இதுல போட்டு நம்ம குழப்ப வேண்டாம். அதுதான் கரெக்ட். சரி, நற்கண்டிப்பாக பாதைகளுக்கு கொடுத்துருக்கோம். வாசிக்க எம் மணி, வென்சஸ்லாஸ் பாண்டியன், லிவன், அந்தோனி ராஜன், ரத்தினம், ஜான்ராஜ், மார்டின். நற்பணி பகுதிக்கு இந்த பாதைகளை சரி செய்யக்கூடிய குழுக்கள் இந்த 6 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க. அதுல எல்லாரும் சமூகத்தினர் வேற யாராவது வராங்களா? இதுல யாராவது இல்லாம இருக்கிறாங்களா? பிக்சர் போட்டுருவோமா? ஆமா போடுங்க, என் பேர் எடுத்துட்டு போடுங்க. இருங்க சும்மா இருங்க. இவர் தான் அவரோட விக்டர் நவாஸ் போடுங்க. ஓகே, அதனால நற்கொடை பாதை ஒழுங்குபடுத்த கூட மணி. ஆனால் கோயில கையெழுந்த அவசியமும் கிடையாது. 2010 நம்ம மேற்கூரை வந்து ரீமாடலிங்கும் பண்ணணும். பெங்களூர்ல இருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு எல்லாம் செய்து தந்தாரு. அப்போ 8 லட்சம் ரூபாய் நம்ம செலவாகணும். அதுக்கு பிறகு இப்ப லாஸ்ட் இயர் கூட அவர் வந்தாரு. வேற ஏதாவது டேமேஜ் எல்லாம் இருக்குன்னா அவங்களே செய்தாரு, குறைஞ்ச ரேட்டோடு செய்தாரு. இது நம்ம ஒரு தடவை போட்டோன்னா 25 வருஷத்துக்கு கேரண்டி. 15 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஸ்கிராட்ச் ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து செய்து தரேன்னு இருக்கேன். ஸ்டார்லைன்ல இருந்து திரு யூஜி பிரகாஷ் வீடு வரையும், திரு குயினின் வீட்டிலிருந்து உள்ளே திரு ரூபன் வீடு வரையும், திருமதி தமிழரசு வீட்டிலிருந்து மேற்கு அற்ற வரையும். திரு லிவன் வீட்டிலிருந்து கிழக்கே புனித பால் தெருவில் திருமதி சூனா டீச்சர் வீடு வரை, மீன் மார்க்கெட் உள்ளே கிழக்காக முத்து வீடு வரை, புனித தாமஸ் தெரு, முத்தமிழ் தெரு, புனித ஜார்ஜியார் தெரு, நவமணி தெரு முழுவதும், லூயிஸ் தெரு தொடங்கி கோமையார் புல்சடி வழியாக கொல்லுப்பட்டர் வரை, மீன்கடை முதல் நவமணி சாலையில் அன்பையார் வீடு வரை, அதோடு அதற்கு தெற்கே சிறுவர் பூங்கா முதல் திரு வளன் வீடு வரை, பாத்திமா ரோடு மேற்கு மாதா நகர் உள்பகம் முதல் கிழக்கே ஏபிஎம் திரு செல்வகுமார் வீடு வரை மற்றும் காமராஜர் மண்டபம் முதல் வடக்கே திரு அந்தோனி சவன்முத்து வீடு திருப்பு வரை. டியூப்லைட் கட்டக்கூடிய தெருக்களில் பாக்ஸ் கட்ட வேண்டும். டியூப்லைட் கட்டாத தெருவில் உதாரணமாக சிங்கார வீதி, ஜே வீதி, காமராஜ் தெரு, குழந்தைய ஸ்கூல் முதல் குளக்கரை வரை குளக்கரை வரையும், குழந்தைய ஸ்கூல் தெற்கே புனித மிக்கேல் ஸ்கூல் வரை, திரு மம்மீஸ் வீட்டிலிருந்து சிறுவலர் படிப்பம் வரை, திரு ஜேம்ஸ்வாட் கடையிலிருந்து திரு குருஸ் அலங்காரம் வீடு வரை மற்றும் வடக்கில் அரசு ஆஸ்பத்திரி அருகில் திரு திங்கு வீட்டு இறக்கம், திரு நீதிநாதன் தம்பி வீட்டு பக்கம், திரு முத்தியா வீட்டு பக்கம், சபரியானந்த் தெரு, திரு அரசு வீடு முதல் திரு ஆனந்த் வீடு வரை, சால்வன் தெரு, திரு ரமேஷ் வீடு வரை, மாதா நகர் உட்பக்கம் பாக்ஸ் அமைக்க வேண்டும். ஞான நகர், பாத்மா நகர் உட்பக்கங்களிலும் பாக்ஸ் கட்ட வேண்டும். மங்கம்மாள் சாலையிலிருந்து வடக்கே போகும் தெருவில் ஒரு பாக்ஸ் வைக்க வேண்டும். இவை போக நிர்வாகிகள் பாக்ஸ் மற்றும் லைட் தேவை சொல்கிற இடங்களில் வைக்க வேண்டும். வழிபாட்டு நேரங்களில் ஆலய வளாகம், ஆலய போக்கு மற்றும் சுற்றுலா இடங்களில் ஒலி அனைத்தும் ஒப்பந்தக்காரின் ஜெனரேட்டர் மூலமாகவே இயங்க வேண்டும். 1 முதல் 10ஆம் திருவிழா நாட்களில் பிக்சல் சீரியல் செட்டால் மிக அழகாக சோதனை செய்யப்பட வேண்டிய இடங்கள்
புனித அந்தோனியார் ஆலயம், வெளியே முகப்பு, வலது இடது மேற்கு பக்கங்கள், முன் மண்டபம், கட்டணை ஆலயம். மணிக்கூண்டு கோவில் வளாகத்தில் நுழைவாயில். சரி, நண்புடன் சொல்லிய இவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்து கேட்டீங்களா? நண்பர்கள் வந்து அவரோட கொடுப்பாங்க இருப்பாங்க. சரி, அவங்க நண்பர்களே அதிகப்படியாக நாம் வருவோம். எல்லா வளர்ச்சிக்கும் சேர்த்து தான் பாட்டாடினாங்க. அதனால தான் நம்ம வந்து ஃபாதர்ஸ்க்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டால் மாட்டோம். நம்ம கொண்டாட்டிகிட்ட கேட்கமோ பிள்ளைங்கள்ட்ட கேட்கமோ இல்லாமல் ஃபாதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டு அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க அதுக்கேற்றபடி நம்ம ஊரில் உள்ள ஆன்மீக தேவைக்கோ இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷயங்களுக்கோ அவங்க ஈடுபடாங்கன்னா இல்லை. வெறுமனையாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்க முன்னாடி நின்று வந்து நிற்காங்க, அதுக்குள்ளே அமௌண்ட்டு கொடுக்காங்களோ இல்லாட்டா இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, இது இப்போ உள்ள கிறிஸ்டின் இதில் எக்ஸ்பெஷலி ஒரு பணக்கார பங்கில் இப்படி நடக்குது. இப்போ ஏழை பங்குலையோ இல்லாட்டா நபர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக உள்ள பங்குலையோ இது போல் நடக்கிறதில்லை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மாற்றப்படுமா, இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா, அதையும் கொஞ்சம் கேட்டுவிட. ஒட்டுங்க அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த வாரம் இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் ஆன் ரெக்கார்டாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்களே ஒரு சைட்லேருந்து ரூமர் மாதிரி ஃபால்ஸ் பாதி 50-50 நியூஸை பரப்பி விட்டுட்டு ஊரில் எல்லாரும் ரூமர் கோயிலை இடிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் என்ன சொல்ல இன்னைக்கு சண்டைக்கு வந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் இந்த தேதி இந்த ஒரு மீட்டிங் நடந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம். ஆடியோ ரெக்கார்டிங்கும் போடுங்க ஒரு யூஎஸ்பியில், பிரச்சனை இல்லைல்ல. ஒரு நண்பர் வந்து நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு 75,000 ரூபா கொண்டு வரேன்ட்டு கொண்டு வந்தார். நான் சொன்ன வேண்டாம்ப்பா, நமக்கும் தாமரைக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டார். அதில் ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம், நீ ஏதாவது டொனேட் பண்ணுறேன்னா பண்ணு. அவர் வந்தாலும் போயிட்டார். இதை நான் நம்முடைய செயற்குழு கூட்டத்திலையும் பேசி செயற்குழு உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தாமரைக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த பங்கு பெறுவதற்கும் தாமரைக்கும் சம்மந்தம் இல்லை என்று கூறினார்கள். சில விளக்கங்கள் கோருகிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதற்கேற்ப ஆலயம் கட்ட நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள தொகையில் 1/3 மட்டுமே நிதி திரட்ட திட்டம் போடப்பட்டுள்ளது. அதாவது 30,000 ரூபாய் 1900 வீடு, அப்படி போட்டால் 5,70,00,000 ரூபா தான் வரும். அப்போ மீதி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் மீதி எந்த வழியில் திரட்டப்படும். அதனால் ஆலயம் பரப்பளவில் விரிவுபடுத்த இயலாதவாறு சுற்றுப்புறம் அமைந்து விரிவாக்கம் செய்ய முடியாத பொது இருக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு மிக குறைவு. பின் என்ன காரணத்திற்காக நமது ஆலயத்தை இடித்து புதிதாக கட்ட வேண்டும்? ஏன்னா பின்பக்கமும் நமக்கு ஒரு ரோடு, அந்த பக்கம் கல்யாண மண்டபம், இந்த பக்கம் பங்களா, அந்த பக்கம் முன்ன எங்கேயுமே விரிக்க முடியாது. மிஞ்சி போனால் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு லேபர் இடத்துல தான் நம்ம பெருசாக முடியும். இதுக்கு 20-25 கோடின்னு சொன்னால் அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அடுத்தால 4 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட மேற்கூரை பாய்ஸ் ஃபால் சீலிங் தற்போது தரமாக இல்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு கட்டிட வல்லுநர் அறிக்கை பெறப்பட்டதா ஃபால் சீலிங்கு? ஆனால் நம்ம சார் சொன்னாங்க அது வந்து ஏற்கனவே வந்து 25 வருஷத்துக்கு அவங்க கேரண்டியாக இது பண்ணியிருக்காங்க.
அந்த அறிக்கை நமது மண்ணின் மைந்தர் பலர் கட்டிட வடிவமைப்பாளர்கள் அவர்களிடமும் கருத்து கேட்கப்பட்டதா? புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை எழும் நடைமுறை சிக்கல்கள் எவ்வாறு கையாளப்படும் என்று எந்த விளக்கமும் இல்லை. வழிபாட்டிற்கு மாற்று ஆலயம் எங்கு எவ்வாறு அமையும் என்றும் பங்கு மண்டபம் எப்படி செயல்படும் என்றும் விளக்கவில்லை. எல்லாருக்கும் கல்யாணம் பண்றவங்க கோயில் மண்டபத்தையும் விருப்பம் உள்ளவர்கள் வங்கிகள் வழியாக நன்கொடை கொடுக்கலாம். முதலாவது திருமதி கரசம்மாள் இருக்கிறாங்க, திருமதி கவிதா இருக்கிறாங்க, ரோபா இருக்காங்க, லீலா ரோஸ்லி, செல்வராணி, செல்வராணியோ அப்போ அவங்க இருக்கிறவங்க இப்போ வர முடியல. அவங்க அடுத்த சுதிசைகா வரவங்க இல்லையா? ஜூலியட் கேட்குறாங்களா? அவங்க ஊர்ல இல்ல, வருவாங்களா இருக்காங்க வருவாங்க இல்லையா? அவியல் போன நிமிஷம் நம்ம அவியல் வேணும் சேர்த்துக்கிறோம் இல்ல வேணும் ரெண்டாவது பாயிண்ட் தரிசனம் அதோட அவியலும். மூணாவது பாயிண்ட் சமையல்காரர் நமக்கு போன வருஷம் சமையல்காரர் வந்தார், அதில் வந்துருக்கிறாரு மகையா கொடுத்தோம். 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய் குறைச்சு கொடுங்க, 10,000 ரூபாய் குறைச்சு கொடுங்க. இதில் அடிக்கடி எல்லா வருஷமும் கொடுங்க இல்லையா? அது எழுதிருங்க, 50,000 எழுதிருங்க. 3,000 இன்கிரிமெண்ட். நம்ம அந்த வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அது ஒரு குழு, வாங்கி நம்ம கொடுக்குறது ஒரு குழு முன்னாடி இருக்குது. அந்த பேரையை வாசிக்கிறேன். அது ஜாக் மலர்படி, குரு சலங்காரம், லீலா ரோசி, சைமன் மோ, அருள்மன், அருள்மன் இல்ல சைமன் உங்க பேரு சேருங்களா? நீங்க ஒரு பேரோட கேட்கணும். நீங்க உங்க பேர் கொடுங்க. சத்தம் போட்டுட்டு இருக்குது. ஜெபஸ்டின் பாஸ்டர் நினைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர்